இங்க பாருங்களேங்க. இது என்ன குழம்பு தெரியுதா? இது சொரக்கா கூட்டா? இது வந்து ரெடிமேடு குழம்பு. ரெடிமேடு குழம்புனா என்னதுன்னு கேட்குறீங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா, அவசரமா வைக்கிறது. இப்ப வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து, சீரகம் எடுத்து அப்படியே போட்டுறணும். அந்த சாறில போட்டுட்டு, அப்படியே ஒரு சுத்து சுத்துனோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சு, கொஞ்சோண்டு புளி போட்டு வச்சுக்கிட்டு, ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி, இதை தூக்கி ஒன்றா போட்டுறணும். போட்டு கொதிக்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டக்குன்னு ஒரு குழம்பு ரெடி ஆயிரும். அப்படிதாங்க வச்சேன். என்ன பண்ணுறது, வெளியில் போயிட்டு வரோன்னா, இல்லை ஒரு குழம்பு வைக்கிறோம், யாராவது வராங்க சட்டுன்னு அப்படின்னா இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு அப்பளம் ஏதாவது பொரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சொரக்கா கூட்டு, வெயிலுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சொரக்காவை நறுக்கி போட்டு, காராமணி போட்டு அதை குழம்பு வச்சுருவாங்க. அப்படியே ஊற்றி சாப்பிடுவாங்க. எதுவும் இல்லை, இது வேறு ஏதாவது ஒன்றா வெறுமனையா வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி வச்சுருவாங்கங்க. இன்றைக்கி நான் கடல் பருப்பு போட்டு அது கிரேவி மாதிரி அப்படியே செஞ்சேன். சரி அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அது கொடுத்தா, இது என்னது குழம்பும் இல்லாமல் கூட்டும் இல்லாமல் 2க்கு நடுவில் வச்சுருக்க, இதை எவனா சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, கடகடன்னு சொல்லி அந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி, அப்படியே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, அப்படியே ஒரு கத்திரிக்காய் போட்டு அதை அரைச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் அது கொதி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அது கொதிக்கும்போது இந்த சீரகம்லாம் போட்டிருக்கோம்ல, ஒரு வாசனை வரும். அப்படியே சுடு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து கூட்டு வச்சுட்டு, அது வந்து குழம்பா வச்சுட்டேங்க. பாருங்களேன், அவசர குழம்பு அது நம்ம ஊரில். அப்புறம் ஒடி குழம்புன்னு சொல்லுவாங்கங்க. ஒடி குழம்புன்னு சொல்லுவாங்களா? இடி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒடி குழம்புனா சீனி அவரைக்காய் இருக்குது பாருங்களேன், அதை ஒடிச்சு அதை போட்டு வைப்பாங்க. அதில் ஒரு தேங்காய், சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி, அது குழம்பு மாதிரி வச்சுருவாங்க. அது என்ன குழம்புன்னா ஒடி குழம்புன்னுவாங்க. இடி குழம்புன்னா அதேமாரி இடிப்பாங்க. உரலில் போட்டு இடித்து, அதில் போட்டு அப்படியே பொரியல் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க. பாருங்களேன், தேங்காய் போட்டு தான் ஊர்லலாம் சமைப்பாங்க. மீன் குழம்பு, சாம்பார் எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு அப்படி தாங்க செஞ்சிட்ருந்தேன். இங்கே மெட்ராஸுக்கு வரவும் வெறும் மிளகாத்தூளு, புளி, உப்பு தாங்க கரைச்சி ஊற்றுறாங்க. இந்த பிள்ளைங்களும் அதே மாதிரியே நம்மளும் அவங்க ஸ்டைலுக்கு மாறிட்டோம் பாருங்க. அப்படியே மிளகாத்தூள அரைச்சி வச்சுக்கிட்டோமா, அதை தூக்கி எடுத்து உள்ளே போட்டோமா, அப்படியே கொதிக்க விட்டோமா, காரக்குழம்புக்கும் அதுதான், சாம்பாருக்கும் அதுதான், மீன் குழம்புக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான் செய்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் சாம்பாருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, மீன் குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, எல்லாத்துக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கங்க. மதுரை மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மதுரை மீன் குழம்புனா, எங்கள் அப்பா இருக்கார்ல, அவரோட அம்மா வீடு அதுதான் மதுரை. அவங்க பரம்பரையாக மதுரையில் இருப்பாங்க. அவங்க மீன் குழம்பு வைப்பாங்க. அது எப்படின்னா, தேங்காய், அந்த பெருஞ்சீரகம், கறி மசாலா இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிருவாங்க. ஊற்றி மீன் குழம்பு வைப்பாங்கங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். எங்கள் அம்மா வச்சாங்கன்னா, அந்த மீன் குழம்பு வாசனை, நாங்கள் வெளியில் போயிட்டோ இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த மேகத்தில் அந்த வாசனை வரும் பாருங்க. எங்கள் கூட வர பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, ஏய் யார் வீட்லேயும் மீன் குழம்பு வைக்கிறாங்கடி, எங்கே வரைக்கும் வாசனை வருது வர அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த தேங்காவும் ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் அந்த வாசனை காற்றுல அப்படி பறக்கும். இப்போ தானேங்க மிளகாத்தூள் போய் இதில் அரைச்சி வச்சுக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, வீட்லேயும் வறுத்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க. எங்கள் அம்மா இது வரைக்கும் அப்படி தான் அரைப்பாங்க பாருங்கள். அம்மியிலே அரைச்சி அதை சமைப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த மீன் மழை பெஞ்சோடனே ஓடைன்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணி ஓடும்ல, அதில் அந்த ஓடையில் எதிர் மீனுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அப்படியே பள்ளத்தில் கிடக்கும் நிறையா. அதை எடுத்துகிட்டு வந்து அதை பிடிக்கிறதுக்காண்டி போவாங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா போவாங்க. அந்த தண்ணியில் வந்து அந்த ஓடுனதுக்கப்புறம் ஓடை தண்ணி போகும்ல, போனதுக்கப்புறம் அந்த ஓடையில் நிற்கும்ல, ஓடைன்னா சாக்கடை தண்ணின்னு நினைக்காதீங்கங்க, மழை தண்ணி நல்ல தண்ணி ஓடும்ல, அப்போ அங்கங்கே கட்டி கிடக்கும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மீன் கிடக்கும். ஏன்னா குளத்துலேருந்து வெளியே வந்துடும்ல, அது எதிர் மீன் சொல்லுவாங்க. அதில் கிடக்கும். அதை பிடிச்சிட்டு வந்து மசாலா வறுத்து தேங்காயெல்லாம் வச்சு, இங்கெல்லாம் மீன் குழம்புக்கு தேங்காவே வைக்க மாட்டேன்றாங்க, தேங்காவை தொடவே மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தேங்காய் தான். சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கங்க. தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா, அதை 3யும் வச்சு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிருவாங்க. இல்லை சில பேர் கொஞ்சோண்டு மிளகு அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அரைச்சி சாம்பாரில் போட்டுருவாங்கங்க. இந்த மிளகாத்தூளெல்லாம் அள்ளி போட மாட்டாங்க. அது கொதிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும்.
இது மீன் குழம்புக்கும் அதே மாதிரி தான், நல்லா வறுத்துருவாங்க. வறுத்து அரைச்சி அதில் மீனை அலசி போடுவாங்க. அது நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால. என்னன்னு கேட்டால் மதுரை மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மதுரையில் மீன் குழம்புன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா அங்கேயே இருந்ததுனால அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இருக்கும். இங்கே என்னென்னா மிளகாத்தூளை கூட்டுறாங்க, புளியை கரைக்கிறாங்க, அப்படியே அதிலேயே தக்காளியெல்லாம் பிசைஞ்சு வச்சுறாங்க. நம்மலாம் அந்த சின்ன வெங்காயம்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா வதக்கிட்டு அதில் போடுவாங்க. இங்கே அப்படியே புளியை கரைச்சி பச்சை மிளகாவை நேர நேரம் கீறி அதுக்குள்ளே போட்டு வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, காதுலேருந்து புகை வந்துடும் அவளுக்கு. அப்படி தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க, எங்கள் ஊர் மீன் குழம்புன்னு கொடுத்தாங்கங்க. வச்சு பார்த்தா வெறும் வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதில் என்ன பண்ணுது வெறும் பச்சை மிளகா, அப்புறம் என்ன வெங்காயத்தை காணவே காணோம், வெறும் தண்ணி தான் அறக்குது. அதை தூக்கி ஊற்றுனா மீனை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு அதில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி வருது. ஆனால் எங்கள் அம்மா வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும், மறக்கவே முடியாது பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்புலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இது அவசர குழம்புன்னு வச்சோம். பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அவசர அவசரமாக செய்யணும்னா கொஞ்சம் தேங்காய் சீரகம்லாம் போட்டு அரைச்சி அப்படியே கொதிக்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த குழம்புலையும் தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றணுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி அதான் வச்சோம். பாய்.